இன்னைக்கு என்னோட டே எப்படி போச்சு பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி, உருளைக்கிழங்கு மசால் தான். மேக்ஸிமம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் ஒரு வீடியோவில் கூட நீங்கள் நான் பூரி போட்ட வீடியோ கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் போடவே இல்லை. மேக்ஸிமம் சப்பாத்தி, பாலக் சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சப்பாத்தி, சப்பாத்தி சில்லி போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். பூரி பக்கம் போகவே மாட்டேன். ஸோ அம்மாக்கிட்ட வந்து பசங்க வந்து பூரி வேணும்னாலே வேணும்னு கேட்டு பிடிவாதமாக பண்ணாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து இந்த வல்லாரைக்கீரை வந்து மேக்ஸிமம் பசங்களுக்கு வந்து நான் எம்டி ஸ்டொமக்கில் வந்து அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துருவேன். இந்த டைம் வந்து மிச்சம் கொஞ்சம் இருந்தது. ஸோ இதில் வந்து துவையல் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் துவப்பு வருன்றதுக்காக புதினா நிறைய சேர்த்து அரைச்சிருந்தேன். குழம்பு வந்து இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு தான். இந்த குழம்பு வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் எப்படின்னா வெண்டைக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அதை நீங்கள் வெயிலில் கொஞ்சம் ஆற வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வெண்டைக்காய் குழம்பு வைக்கும்போது அந்த பிசுப்பே இருக்காது. ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து பீக்கங்காய் பொரியல் தான். பெங்களூர் வந்ததுலேருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து நாட்டி வந்து கிடைக்காது. ஸோ அந்த நாட்டு காய்கறி கிடைக்காது. மேக்ஸிமம் ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். இந்த பீக்கங்காய் வந்து ஹைப்ரிட்டாக இல்லை நாட்டு காய்கறியாக எனக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பீக்கங்காய்க்கு எல்லாருமே ரொம்ப அடிமை எங்கள் வீட்டில். ஈவினிங் வந்து மார்க்கெட் போயிருந்தேன். ஒரு டைம் கூட இந்த பேங்கிள்ஸ்லாம் சேல் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப பழைய காலத்து வளையல் தான். ஆனால் எல்லா டிசைனுமே சூப்பராக இருந்துச்சு. அவர்கிட்ட விசாரித்ததில் ஒரு 40 வருஷமாக இந்த வளையல் தான் சேல் பண்ணுறாராம். ஸோ அவரோட ஹிஸ்ட்ரியவே கேட்டுட்டு எனக்கு ஒரு டஜன் வளையல் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ஒரு மெரூன் கலர் கலந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நைட்டு வந்து இதுக்கு டின்னருக்கு வந்து மேகி தான். எல்லா வெஜிடபிள்ஸும் நிறையா போட்டுட்டு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி லெமன் சோடா தான். லெமன் சோடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து தீபாவளி டைம் பர்ச்சேஸ் போடுற டைம்லலாம் சம்மர் டைமாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து லெமன் சோடா வந்து அதிகமாக இருக்கும். ஒரு 10-15 கடை இருக்கும் நான் பர்ச்சேஸ் போகிற இடத்துல. ஒரு இடத்துல வந்து பெப்பர் நிறையா போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல சால்ட் மட்டுமே போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல சுகரும் இதுவும் கலந்து மின்ட் போட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு சுகர் போட்டது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை அன்றைக்கி நான் வீட்டில் ட்ரை பண்ணி இன்றைக்கி நான் குடிச்சிட்டேன்.